எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது, யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்க்க போறோம். 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறகுது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது. இப்ப இந்த 2025 என்று சொல்லக்கூடிய வருடத்தை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 2, 2, 5 இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் 9. இந்த 9ஆம் எண்ணை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தினால இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப செவ்வாயின்னா என்ன, யாருக்கு சாதகமா இருக்கோ, எப்படிப்பட்டவங்களாக எல்லாருக்கும் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீரதீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் உண்மை. பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும், திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும், வீடு காய்ச்சலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இப்படி இந்த விவசாயம் துறைகள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த 2025 போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி அந்த வருடத்துல சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில இருந்துட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போறாரு. சர்ப்ப கிரகங்களான ராஜகேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாள்ல விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மகரம் ராசினியர்களே, 2025 எங்களுக்கு எப்படி, இந்த கேள்வியோடு இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. இந்த 2025 முதல் 5 மாதங்கள் உங்களுக்கு பெரிய சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இப்படி சொல்லும்படியாக எதுவும் இல்லை. காரணம், குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி. உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இரபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் மண் தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மீண்டும் மண் தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த பூமி மேல் வாழுகின்ற மகரத்தில் பிறப்பவர்களுக்கு மே மாசம் வரைக்கும் பெரிய தடுமாற்றங்கள், குறைகள் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் 7 சனி ஒரு பக்கம் இருந்திருப்பே. அப்ப இந்த 7 சனிக்கு ஒரு பதில் சொல்லித்தேன்னு ஆகணும். பாடம் நடத்திச்சாலும் இந்த சனி பகவான் உங்களை விடுவாரு. நிறைய கத்துக்க வேண்டியது கட்டாயமாச்சே. முடியாத போய் தொட்டுட்டு அவஸ்தப்படுகின்றதெல்லாம் நீங்க பழகித்தானே தீரணும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் இவர்களை எல்லாம் சுமந்து கழித்து மீண்டு விடுபட்டு வருவதற்கு தேவைப்படுகின்ற சக்தி, ஆற்றல், யோகத்தை குரு பகவான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையிலே மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் கவலைப்படாம வேகமா நீங்க வாட்டில ஊறிக்கிட்டே இருக்கு. இந்த மே மாசம் 15ஆம் தேதி முடியறதுக்கு முன்னாடியே மார்ச் மாசம் 29ஆம் தேதியிலேயே சனி மாற்றம் வருது. இந்த திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய சனி மாற்றம் என்பது உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனி செல்லுகிறார். 2ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற காரணத்தால் 3, 6, 11 சரி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு ஒப்பாக நீங்கள் ஒரு பிரம்மாண்ட நாயகனாக உருவெடுப்பதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கட்டாயம் வரைக்கும். அப்ப முதல்ல சொன்ன ரொம்ப ஒன்றும் தடுமாற்றம் இல்லை, காலத்தை ஓட்டுனேன். இந்த சனி மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு, ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அப்ப இது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த மகரத்துல 3ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால அநேகமா சனி மகாதசை நடக்கக்கூடியவர்கள், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறவி எடுத்தவர்கள், இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் வரும். அதுவும் குறிப்பாக வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா
புதிய கம்பெனிக்கு வேலைக்கு போறது, புதிய இடங்களுக்கு போகிறது. இந்த காதல் வயப்பட்டவர்களுக்கு எல்லாம் கூட காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போன வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய தெய்வாம்சம் உங்களுக்கு உதவிக்கு வரும். அந்த இறைவனுடைய பெருமாளுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட பல கோணங்களில் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருகிறது, பெருமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது போலவே ராகு பகவானும் அதே போல மே மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு ராகு வந்ததிலிருந்து நீங்க ஒரு 18 மாதங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது, யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சபையில கொந்தளிச்சு பேசக்கூடாது. ஸோ எதையாவது ஒன்று வாங்கி ஒருத்தருக்கு தானம் பண்ணக்கூடாது, கடன் வாங்கி கடன் வழங்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளில் பொருளாதாரம், மற்ற உடல் நலம், நடைமுறை பாவனைகள், பழக்க வழக்கம் எல்லாவற்றிலுமே ஒரு கட்டுக்கோப்பு என்று சொல்லக்கூடியதை நீங்கள் வரவழைச்சிக்கணும். ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, நீங்க நல்லா படிக்காம கையெழுத்து போடக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே ஒரு 18 மாதங்களுக்கு நீங்க அதை கையில பிடிச்சு தான் தேரணும். ராகு பகவான் 2ஆம் இடத்துல ஏதாவது நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கே தெரியல எப்படி நடந்ததுன்ட்டு இப்படி சொல்லுகிற மாதிரியான சமாச்சாரம் நடக்காம பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். இது என்ன சார், சனி பகவான் வெளியே போயிட்டாரு, ரொம்ப நல்லது, நீங்க இப்ப ராகு வந்துட்டாரு, பயமுறுத்துறீங்களே. இது சனி பகவானை மாதிரி பயமுறுத்துகிற அமைப்பு இல்லை. இது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுவதற்கு சொல்லப்படுகின்ற செய்தி. அதே போல கேது பகவான் 8ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். இந்த 8ல கேது போகின்ற காரணத்தாலும், அது சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும், இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த டாக்ஸ் கட்டுறது, இந்த ஆதார் கார்டு மாத்துறது, இந்த ஜிஎஸ்டி கட்டுறது, இப்படிப்பட்டதுல எல்லாம் ரொம்ப கவனமா கரெக்டா கட்டி முடிச்சிடணும். கரெக்டா அந்த பேப்பர்ஸ் வச்சுக்கணும். ஆடிட்டரோட ஒரு நல்ல தொடர்புல இருந்து உங்களுடைய கணக்கு வழக்குகளை கரெக்டா வச்சுக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் இதுல ஏதாவது தவறு நடந்து தண்டம் கட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும். இருந்தாலும் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி வருடம் பிறக்கின்ற போதே 11ஆம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. நிறைய லாபங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற, சம்பாதிக்கக்கூடிய, முன்னேற்றமான ஆண்டு அனுபவிக்கின்ற இத்தனை விதத்திலும் உங்களுக்கு இந்த புதகராட்சம் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பை கொடுக்கும். புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 6க்கும் 9க்கும் அதிபதி. 6ஆம் இடம் என்பது உழைப்பு, சொந்த தொழில், சுய தொழில், முன்னேற்றம், முயற்சி, ரிஸ்க் எடுக்கிறது, கஷ்டப்படுறது. ஆக இப்படிப்பட்ட கஷ்டங்களால் வருகின்ற பலாபலன்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய முழு வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. இதுல 11ஆம் பாவாதிபதி அவர் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல போய் ராசிக்கு 11ல வந்து உட்கார்ந்ததுனால 9க்கு அதிபதி 11ல உட்காரதானே. அப்ப இந்த புத கிரகத்தை பொறுத்தளவு இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான வருடமாக இருக்கும். கல்வியை நம்பி வாழக்கூடிய, கல்வியை மையப்படுத்தி வாழக்கூடிய இளம் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமும், நல்ல புத்தி பேதலிப்பில்லாத புத்தி மாற்றங்களும், மிக அருமையான உன்னதமான வளர்ச்சி பாதைக்கு செல்லுகின்ற தைரிய வீரிய பராக்கிரமங்களும் இத்தனை விதத்திலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 1-2 விஷயத்தை மனசுல பதிய வைக்கணும். அது கெட்ட பலன்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. எச்சரிக்கை உணர்வாக நடந்து கொள்ள புறப்பட்டீர்களானால் ஒரு கெடுதல் என்பது எதுவுமே இந்த வருடத்தில் வராது.